தமிழ் பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தொடக்கத்துல நம்ம இருக்கோம். 2026 அப்படின்றத 2025ல பல முறை நம்ம உச்சரிச்சிருக்கோம். ஏன்னா 2026ல மிகப்பெரிய மாற்றம், அதாவது ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆட்சியாளர்கள், அதாவது ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் சரி, இதற்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்களும் சரி, இப்போ ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர, இப்ப புதிதா கட்சியை தொடங்கினாலும் சரி, நாங்க தான் ஆள போறோம். 1972 82ல எந்த மாற்றம் வந்ததோ அதே மாற்றம் 2026லயும் வரும் அப்படின்னு விஜய் அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தாலும் 2026, அதாவது அதிமுகவுடைய கூட்டணி சொல்றாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். அதே மாதிரி தை பிறந்ததற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த காலகட்டத்துல, அதாவது இப்ப இருக்கக்கூடிய நியூஸை பார்க்கும்போது, தொடர்ந்து ஆசிரியர்களும் தூய்மை பணியாளர்களும் அரசு ஊழியர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதை கண்டு கொள்ளாம திமுக ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம். அந்தபடியாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்துல முக்கிய அறிவிப்பை முதல்வர் அவர்கள் வெளியிட உள்ளதா ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த மாதிரியான அறிவிப்பை வெளியிடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதற்கு முன்னாடி இன்னைக்கு பிரதமர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா சார், நீங்க சொன்னதுதான். அதாவது வேலு நாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அதாவது நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவை ஆள்றதற்கு இந்தியர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேலு நாச்சியார் சொன்ன விஷயத்த நினைவு கூர்ந்து தமிழ்ல ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இன்னைக்கு வேலு நாச்சியார் இப்படி சொல்லலாம், தாவேகா தலைவர் விஜய் ஏற்றுக்கொண்ட 50 தலைவர்களில் ஒருவர் அப்படின்னு. இப்போலாம் அப்படி தான் அடையாளம் காண வேண்டியதாக இருக்குது. வீரமங்கை வேலு நாச்சியார் சிவகங்கை மாவட்டத்துடைய ஒரு சிறப்பாக ஆட்சி நடத்துகிறவங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது. அவங்க தான் முதல்ல வணிகம் வியாபாரம் மூலிமா உள்ளே வந்தாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எங்கள் வியாபாரத்துக்கு பாதுகாப்புக்கு படைகள் வச்சுக்கிறோம்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து உங்களுக்கு வரி வசூலித்து கொடுக்குறோம்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வரி வசூலிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது, ஒரு கோட்டை கட்டிக்கிறோம் அப்படின்னு அங்கங்கே கோட்டை கட்டிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மன்னருக்கு எதிராக அந்த மன்னருக்கு சண்டையில் ஆக்கிரமிப்பு வேலை, ஒரு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியாக மாறிச்சு. ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் ராணியை கையில் எடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சியாக மாறுது. இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் பல கொடுமைகள் பல இது நடந்தது. அப்போ எதிர்த்து பலரும் போராடினாங்க. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினவங்க வெளியில் தெரியாமே இருக்காங்க. நம்ம இதில் தமிழக வரலாற்றும் சரி, இந்திய வரலாற்றும் சரி. அதில் முக்கியமான ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா குயிலி சொல்லலாம். குயிலி வீரமங்கை வேலு நாச்சியாருடைய முக்கிய தளபதியில் ஒரு ஆள். வீரமங்கை வேலு நாச்சியார் 1796 இருந்தாங்க. 1780 தான் வர்றாங்க. அவங்க 1772 அவங்க கணவர் பிரிட்டிஷ் அந்த கிழக்கிந்திய கம்பெனி படையில் இறந்தோம்னா இவங்க பதவிக்கு வராங்க 80. அதே 80 வரத்துக்கு முன்னாடியே அவர்கள் நடத்தின அந்த போர் ரொம்ப மீண்டும் கஷ்டப்பட்டு மீட்டு எடுக்கிறாங்க. அதில் குயிலி பெரிய உதவி. ஏன் அவங்கள குயிலியை சொல்கிறேன்னா, தற்கொலைப்படை தாக்குதல் இருக்குல்ல, அதோடைய முன்னோடின்னு சொல்லலாம். அதாவது தன்னையே அழிச்சிக்கிட்டு எதிரியும் காலி பண்ணுறது. இவங்க போய் அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒரு கணவரும் என்ன பண்ணுறாங்க, உடம்புல இதை குண்டை கட்டிட்டு ஒரு முக்கியமான ஒரு இதில் கோட்டை இது மாதிரி இருக்குது, ஆயுத கிடங்கு, அதை தான் தகர்க்க முடியல. அப்போ இவங்க அதுக்குள்ளேயே போய் தகர்த்து சுத்தமாக காலி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் குயிலியால் இவங்க வீரமங்கை வேலு நாச்சியார் பிடிச்சி ஆட்சிக்கு வர முடியுது. அவங்க பீரியடில் ஒரு சிறப்பான ஒரு இது ஆட்சி நடத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மொழிக்கு மேலே தெரியும். தமிழ், தெலுங்கு, உருது இதெல்லாம். இதனால என்ன அவங்களுக்கு பயன்னா, நீங்கள் இவர்கிட்ட ஹைதர் அலியோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. ஹைதர் அலி, திப்பு சுல்தான்லாம் தீவிரமாக போராடிய மன்னர்கள், மைசூரை ஆண்டவர்கள். ஹைதர் அலி அவங்க அப்பா திப்பு சுல்தானுடைய அப்பாவோட ஒப்பந்தம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இராணுவ உதவி இதெல்லாம் ஒரு ராஜதந்திர நடவடிக்கைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் வயோதிகம் காரணமாக அதுக்கப்புறம் 1790 இறந்து போகிறாங்க. இந்திய வரலாற்றில் ஜான்சி ராணிக்கு இணையாக சொல்லப்பட்ட தென்னிந்திய தலைவர்னா வீரமங்கை வேலு நாச்சியார்னு சொல்லலாம். நம்முடைய விஜய் 50 தலைவர்களில் ஒருத்தராக வச்சுருக்காரு. இந்த மாவட்டத்தில் ஒன்று, இந்த மண்டலத்துக்கு ஒன்று, அந்த மண்டலத்துக்கு ஒன்று. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பிரதமர் டெல்லியிலேருந்து Tweet தமிழில் பண்ணிருக்காங்க. காலையிலேயே 8 மணி போட்டார். நம்மளால 2 மணி தான் எந்திரிப்பார். அதுக்கப்புறம் போடுவார். பார்ப்போம். கண்டிப்பா சார். இப்போ முதல்வர் பழைய ஓய்வூதிய திட்டத்துல புதிய ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து இன்னைக்கு வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் காத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன அரசு நினைக்கிறீங்க? ஊழியர்களுக்கு நாங்கள் வந்தால் அப்போ அவங்க அறிக்கை தயாரிச்சாங்களா, இதே மாதிரி தான் தேர்தல் அறிக்கை தயாரிச்சாங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஊர் ஊராக போய் யார் யாரெல்லாம் அரசுக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்க எல்லாரையும் சந்தித்து உங்கள் கோரிக்கை என்ன, எங்கள் கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டம் வரணும், இந்த மாதிரி கேட்டதெல்லாம் நான் பண்ணித்தரேன்னு ஊர் ஊராக சொல்லி இவர் அதில் ஒன்று தான் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னது. இன்னும் மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இப்படி பலருக்கும் இவங்க சொல்லி தான் 500 சில்லற அந்த தேர்தல் அறிக்கை. அதில் ஒரு 40, 50 நிறைவேற்றிட்டு 90% நிறைவேற்றிட்டோன்றலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிறைவேற்றாதவங்க கேள்வி கேட்டால் மீதி 10% தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது 95ன்ட்டார். அப்போது அந்த 5%ல் நிறைவேற்றாமல் இருந்த ஓய்வூதிய திட்டம் உட்பட பல கோரிக்கைகளை வைத்து தொடர்ச்சியாக போராடினாங்க. இவர்களும் அவர்களை ஏமாற்றிக்கிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க, அதனால் நாங்கள் எதிர்க்கட்சியாகவே உங்களை வைக்கிறோம் அப்படின்ற அளவுக்குலாம் அவங்க பேட்டி கொடுத்தாங்க. இடையில் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கிறோம். அந்த குழு ஆய்வு செய்து அது தர்ற பரிந்துரை அடிப்படையில் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம், அதாவது புதிய ஆட்சி வந்த பிறகு செப்டம்பர் மாதம் ஓய்வூதிய திட்டத்தை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம். நாங்கள் அடுத்த ஆண்டு யார் வரப்போகிறான்னு தெரியாது. நீங்கள் இதை ஏமாத்துற வேலை பண்ணுறீங்க, நீங்கள் இந்த தடவை பண்ணலன்னா நான் எங்கள் இது போராட்டம் பெருசாக வெடிக்கும், எங்கள் ஆதரவு இல்லைன்றப்போ நடுவில் கூப்பிட்டு பேசி 3 அமைச்சர்களை வச்சு பேசினாங்க. பேச்சுவார்த்தையும் பெருசாக இதாகல. 6ஆம் தேதி திட்டமிட்டபடி நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் நேற்றோ நம்ம அவங்கள கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க போல், நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் போராட்டத்தை கைவிடுங்கன்னு. அவர்களுடைய பேட்டியும் அப்படி தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி அநேகமாக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. அப்போ தூய்மை பணியாளர்கள் கேட்ட பிரச்சனை என்னாச்சு சார்? அரசு ஊழியர்கள், மற்ற அரசு ஊழியர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னாச்சு? அவர்களுக்கும் இதே ஆட்சியாளர்கள் தான் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் என்ன செய்ய போறாரு முதல்வர் அவர்கள்? அதாவது ஓய்வூதிய திட்டம் கேட்குற அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகம், அந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அது மாதிரி தூய்மை பணியாளர்லாம் வாங்க, நீங்கள் ஒரு 1300 பேர் மட்டும் போராடினீங்கன்னா நாங்கள் கண்டுக்க மாட்டோம். அதாவது இவர்களை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, நீங்கள் அமைச்சர் சேகர் பாபு வச்சு பண்ணது, சென்னையில் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது இதுதான். அது சென்னை மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் எதிரொலித்த போராட்டம். ஆனால் அவர்களை வந்து துறை அமைச்சரே பார்க்காம அமைச்சர் சேகர் பாபு விட்டு பார்க்க வச்சது சென்னையில். என்ன காரணம் சார்? ஏன் துறை அமைச்சரை பார்க்காம, அதாவது அமைச்சர் சேகர் பாபு ஏன் ரவுடித்துறை அமைச்சர் அப்படின்னு அவர்களுக்கு பேர் சுட்டதுனாலே இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் பண்ணார்களா? நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. ரவுடித்துறை அமைச்சர் அதெல்லாம் அவருடைய ஆட்டிடியூடு வந்து அந்த மாதிரி இருக்கும். என்னென்னா அவர் அணுகுகிற விதம், நீங்கள் பொதுமக்கள் வந்து அரசியல்வாதிகள் எப்படி பார்ப்பாங்கன்னா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, பொதுவெளியில் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ பொதுவெளியில் பத்திரிகையாளர்கள்ட்ட மற்றவர்கள்ட்ட நேற்று கூட பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிறாரு, பாரத் மாதா கி ஜே, சாவர்கருக்கு ஜேன்னு அவங்க ஏதோ கோஷம் போடுறாங்க. உடனே ஒரு கண்டபடி பேசி சண்டை மல்லுக்கு நிற்கிறாரு. ஒரு அமைச்சர்ன்றதை மறந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. அப்புறம் எல்லாரும் மடக்கி கூப்பிட்டு போகிறாங்க. இது எல்லாமே பொதுமக்கள் பார்ப்பாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் ஏதாவது கோஷம் போட்டோம் உங்களுக்கு என்ன, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இனி எங்கே போனாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக. அப்போ அவருடைய அந்த பொறுமையின்மை இதெல்லாம், இவர் மிக பொறுமை இவர் யார்கிட்ட இருக்குதுன்னா முதல்வர், அது சார்ந்த குடும்பத்தினர், அவங்கள்ட்ட மேல் அந்த திமுக தலைமை அங்கே மட்டும்தான் இருக்கும். மற்ற இடங்கள்லாம் அவர் பொறுமையிலேருந்து காணப்படுவார். இன்னொன்று துறை அமைச்சர் வந்து நேரு, இல்லாட்டி மேயர் பிரியா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். இவர் சென்னையில் இவர் தான் எல்லாமே, இவர் தான் வந்து முதல்வர் குடும்பத்துக்கும் முதல்வருக்கும் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்றதுனால இவருக்கு வந்து அவ்வளோ இமாலய அவருக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அதனால KN நேருவையும் மீறி அவர் துறை பற்றி ஒரு, ஏன்னா மக்கள் நினைச்சா என்னன்னாலும் பண்ண முடியும், மக்கள் நினைச்சா இந்த ஆட்சியவே ஆட்சிக்கட்டுல இருந்து அகற்ற முடியும் அப்படின்ற விஷயம் வந்து சேகர் பாபு அவர்களுக்கு தெரியாதா சார்? சேகர் பாபு மட்டும் இல்லை, இப்போ ராஜகண்ணப்பன் இருக்காருல அமைச்சர், அவருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் 91 to 96 இது சேகர் பாபு மாதிரி தான் ராஜகண்ணப்பன் ஆடிட்டு இருந்தார். அவர் தான் எல்லாமே, பவர்னால் ராஜகண்ணப்பன் தான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அதற்கு பிறகு தூக்கி எறியப்பட்டு அவர் கட்சியை விட்டு ஓடி போய் அப்புறம் ஒரு சங்கம் இது மாதிரி
ஜாதி கட்சி மாதிரி ஆரம்பித்து மறுபடியும் அப்படி இப்படி அங்கே போய் இங்கே வந்து இன்றைக்கி மீண்டும் திமுகவில் ஐக்கியமாகி இன்றைக்கி ஏதோ ஒரு துறை அமைச்சராக ஓரமாக உட்காந்துட்ருக்காரு. இந்த மாதிரி தான் ஆட்டம் போட்டவர்களை வரலாறு தூக்கி எறிஞ்சிருக்கு. நீங்கள் யார், நீங்கள் என்னென்னா பண்ணி அதான் சொல்கிறேன், எவ்வளோ பணிவாக இருக்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ மரியாதை இருக்கும். இவர்கள் இந்த 5 ஆண்டு தான் நிரந்தரம், நம்ம தான் நீ நிரந்தரன்ற மாதிரி பண்ணுறாங்க. குறிப்பாக இவர்கள் எடுத்த சர்வேலேயே கிட்டத்தட்ட 16 தொகுதிகள் சென்னையிலேயே பெரிய சிக்கலை சந்திக்கிறாங்க. குறிப்பாக விஜய் பிரிக்கின்ற வாக்குகள், ஒருவேளை தனியானார்னா அவர் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய வெற்றியை முற்றிலும் காலி பண்ணுது அப்படின்னு ஒரு சர்வே. அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, சென்னையில் திமுகவுக்கு இந்த வாக்குகள் பறிபோவதற்கு முக்கிய காரணிகள் எல்லாம், ஒன்று விஜயுடைய ஃபேக்டர், அவர் பிரிக்கின்ற வாக்குகள், 2 அமைச்சர் சேகர் பாபு உடைய செயல்பாடு, 3 அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடைய செயல்பாடு, 4 சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மேயர் பிரியா, இந்த சாலை வசதிகள், மற்ற விஷயங்கள், 5 இவர்கள் காவல்துறை, இந்த மாதிரி கட்சியினருடைய பண்ணுற விஷயங்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் சென்னையில் கோட்டைன்னு சொல்கிற திமுக கோட்டைன்றதுல ஓட்ட விழுந்துருக்குது அப்படின்றாங்க. கண்டிப்பா. ஆனா சென்னையை வச்சு மட்டும் மற்ற மாநிலங்களை வந்து குறிப்பிட முடியாது இல்லையா சார்? சென்னை தான் எதிரொலிக்கும். ஒரு சென்னையில் ஒரு 1300 பேர் போராடும் போது தான் தமிழகம் முழுவதும் துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் விரிவடைகிற மாதிரி போகிறப்போ தான் அந்த இது கோர்ட்டு, அதாவது மற்ற விஷயங்களை கோர்ட்டெல்லாம் ரொம்ப இதாக பண்ண மாட்டாங்க. இதுக்கு மட்டும் கோர்ட்டு உத்தரவை அப்படியே நடைமுறைப்படுத்தி நள்ளிரவில் கைது பண்ணுறதெல்லாம். சென்னையில் தான் அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க. இந்த விவகாரம் நடக்கும்போது 2 முதலமைச்சரும் துணை முதல்வரும் கூலிப்படம் பார்த்தது இன்னும் அந்த எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருந்தது. கூடுதலாக பத்திரிகையாளர்கிட்ட சேகர்பாபு நடந்துக்கிட்டது ஒரு பெரிய இதாகிடுச்சு. அதனால் தூய்மை பணியாளர்கள் விவகாரம் இன்னை வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இதில் யாருமே கவனம் செலுத்துறதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய ஈசிஆர் சரவணன் மாவட்ட செயலாளர் நேற்று என்ன பண்ணுறாரு, இந்த பிஜேபி பாணியில் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு அவங்க காலெல்லாம் கழுவுறாரு. ஆனால் அவர்கள் கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, இந்த போராடுற தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பார்த்தாரு பனையூரில். அதற்கு பிறகு கண்டுக்கவே இல்லை. அதில் போராடின ஒருத்தர் உயிரிழந்தார், ரவிக்குமார்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார். ஒரு அறிக்கை கூட வரல. அந்த குடும்பத்தை கூட தாவேகா சார்பில் யாரும் போய் பார்க்கல. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி கூட கொடுக்கல. அந்த குடும்பத்துக்காக கண்டித்து அறிக்கை கூட விடலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது தூய்மை பணியாளர் கூப்பிட்டு வீடியோ எடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க காலை தண்ணி ஊற்றி கழுவுற வேலை பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கு அரசியல். இந்த மாதிரி பண்ணால் நம்மளை வந்து மக்கள் பாராட்டுவாங்க, நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. இப்படி தான் எதிர்கட்சியும் இருக்குது, ஆளுங்கட்சியும் இருக்குது. ஆளுங்கட்சின்னா சென்னையில் முக்கியமான அமைச்சர்னா உதயநிதி ஸ்டாலின். என்ன தான் பிரச்சனை வாங்கன்னு கூப்பிட்டு இன்னை வரைக்கும் பேசலை. அப்போ அவங்க தினம் தினம் போராடிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு அவங்கள பார்த்தா என்னடா இது, இவங்களை போய் டெய்லி அரெஸ்ட் பண்ண வேண்டியதுன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பா. நீங்க காவல்துறைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதிமுக ஆட்சியில காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது, திமுக ஆட்சியில அதிகமா சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்கு, காவல்துறையும் அந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில வந்து காவல்துறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் நீங்க அணுகுறீங்க? எல்லா ஆட்சியிலுமே லாக்அப் படுகொலை, லாக்அப் டெத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதிமுக ஆட்சியுடைய பெரும் கரும்புள்ளியாக அமைந்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடம், சாத்தான்குளம் லாக்அப் மரணமும். அப்போ இதையெல்லாம் கண்டித்து தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அது ஒரு பெரிய கொடுமையான விஷயமாக தமிழகம் முழுவதும் பார்க்கப்பட்டது. அதிமுக ஆட்சி அகற்றப்பட்டதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது இது ஒன்று. அது மட்டும் நடக்கலைன்னா அவங்களுக்கு திமுக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கணும். ஏன்னா அவங்க 75 சீட்டு, டிடிவி சேர்த்துருந்தா 100 சீட்டு. இந்த மாதிரி விவகாரம் நடக்கலைன்னா அதிமுக ஆட்சி மேலே எந்த கோபமும் இல்லை மக்களுக்கு. ஏன்னா திமுகவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, மாற்றாக தான் பார்த்தாங்க. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறார், அது இதுன்னு சொன்னாலும் அவ்வளவு கூட்டணி பலத்தில் தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. அவ்வளவு பலம் இருந்தே பெரிய இமாலய வெற்றிலாம் கிடையாது, வெற்றி பெற்றார்கள். அதனால் காவல்துறையுடைய நடவடிக்கைன்றது ஒரு ஸ்டேட்டுக்கு ரொம்ப முக்கியன்றது கடந்த ஆட்சியில் நடந்த விஷயங்கள். அதை விட மோசமாக இந்த ஆட்சியில் நடந்ததெல்லாம் பார்த்தோம். சமீபத்தில் அஜித் குமாருடைய படுகொலை, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு உயர் அதிகாரியும் சேர்த்து கைது பண்ணுறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் ஜுடிஷியலை மதிக்காத போக்கு. நீதிமன்ற உத்தரவை அரசு என்னவனா சொல்லிட்டோம், அதிகாரிகள் சார் இதில் தப்பு சார், இந்த விஷயத்தில் பண்ணலன்னா அரசு கெட்ட பேர் வரும்னு கூட சொல்கிற அளவுக்கு நடந்தது. இன்னொன்று, காவல்துறை அரசு எப்படி மதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயமாக வர வேண்டிய டிஜிபி நியமனம், சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு எல்லோரும் கடைப்பிடிச்ச விஷயத்தில் நாங்கள் கோர்ட்டு உத்தரவு மீற தான் செய்வோம்னு சொல்லிட்டு பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறாங்க.
நியாயமாக சீமா அகர்வால் தான் டாப்பில் இருக்காங்க. அந்த பேனல் இவர்கள் அனுப்பிச்சு அந்த பேனலில் 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேரில் டாப் 1 சீமா அகர்வால், 2 ரத்தோர், 3 ராஜீவ்குமார். இதில் வெல்லும் பெண்கள்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்திக்கிட்டு அந்த மேடையில் சீமா அகர்வாலையே ஏற்றிக்கிட்டு இன்னை வரைக்கும் அந்த சீமா அகர்வாலுக்கு ஹெச்ஓபிஎஃப், அதாவது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவி கொடுக்க மறுக்கிறாங்க. என்ன காரணம் சார்? எதனால? அவர்கள் வந்து நேர்மையான போலீஸ் ஆபீசர் அப்படின்ற ஒரு பயம் வந்து திமுக அரசுக்கு இருக்கா? ஏன்னா இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்துல தான் இந்த அதிகார பொறுப்புல வந்து அமரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தொடர்ந்து திமுக ஹெச்ஓபிஎஃப்னு சொல்லுவாங்க. சட்டம் ஒழுங்குக்கான தலைமை டிஜிபிகள் பலர் இருப்பாங்க. அதில் தலைமை டிஜிபியாக இந்த மாதிரி நியமிக்கப்படுவோர் 2 ஆண்டு பதவியில் இருப்பாங்க. அவர்கள் கீழே தான் ஒட்டுமொத்த காவல்துறையே வரும். அவர்கள் ரிப்போர்ட்டிங் வந்து உள்துறை செயலர், அது வந்து அப்படியே முதல்வர். இந்த அடுக்கு இதில் எங்கே தான் இஷ்டத்துக்கு நடக்க முடியும்? இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா பண்ணிட்டு தான் போகணும். ஆனாலும் இது முதல்வருக்கு அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. முதல்வருக்கு எல்லா அதிகாரியும் பெருசாக தெரியும்லாம் இல்லை. இந்த முதல்வருக்கு மற்ற முதல்வர் கூட அதான் இருக்கும். அப்போது இவங்களை வர விடாமல் பண்ணுறது சக்தி எது, தடுக்கிற சக்தி எது அப்படின்னு பார்த்தா இன்னை வரைக்கும் அதுக்கு விடை இல்லை. அப்போ எங்கேயோ வேற எங்கேயோ இவர்கள் வராமல் இருப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கண்டெம்ட் கேஸே இன்றைக்கி இருக்குது. அந்த விசாரணை வந்தால் மறுபடியும் கூப்பிட்டு திட்டி விடுவாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்திலே போய் இவங்கலாம் சொல்கிறாங்க, பேனல் அமைச்சிருக்கோம், பேனல் வந்தோடனே நியமிக்கிறோம் அப்படின்றாங்க. பேனல் வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் வந்துச்சு, 3 மாதம் போயிடுச்சு, இது வரைக்கும் நியமிக்காமல் இருக்காங்க. பொறுப்பு டிஜிபி நியமிச்சிங்க, எதுக்கு நியமிச்சிங்கன்னு கேட்டால் சார் இந்த கால இடைவேளைக்காக நியமித்தோம், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஹெச்ஓபிஎஃப் நியமிச்சிட வேண்டியதானே, 3 பேரில் யாராவது ஒருத்தையாவது நியமிக்கலாம்ல. இதுக்கு அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு அவங்க இஷ்டத்துக்கு ஆரம்பிச்சாங்க, பட்டியல் அமைச்சாங்க. இதெல்லாம் கேலி கூத்தான விஷயம், சட்டத்தை கேலி கூத்தாக்குறது. ஏன்னா 8 பேர் கொண்ட பட்டியல் போச்சு, அதில் டாப் மோஸ்ட்டு ப்ளஸ் தகுதி உள்ள 3 பேரை தான் அமைச்சிருக்குது யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி போய் அவங்க இவங்கன்னு சொன்னால் அப்போ இவங்க நீங்கள் யாருக்கு தான் கட்டுப்படுவீங்க? எந்த அரசியலமைப்பு சட்டம் தான் வருவீங்க? அங்கே பார்லிமெண்ட்டில் மட்டும் போய்கிட்டு சம்சா சாப்பிட்டுக்கிட்டு கான்ஸ்டியூஷனை இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ராகுல் காந்தி ஆனால் அந்த புக்கை தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. இங்கே முதல்வரை சந்திக்கிறவங்க கான்ஸ்டியூஷன் புக்கை கொடுக்குறாங்க. அந்த கான்ஸ்டியூஷனில் தான் உச்சநீதிமன்றம், பார்லிமெண்ட்டு, நீதித்துறை, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம், இது எல்லாமே முக்கியமான ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. 3 அதில் 1 தான் உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதை கான்ஸ்டியூஷனில் ஒரு அரசு மதிக்கணும். எனக்கு என்னென்னு பண்ணீங்கன்னா, அதனால் காவல்துறை, அண்ணாமலை சொல்கிறது கரெக்டு தான். இதில் என்னென்னா காவல்துறை அதிகாரிகளால் தமிழகம் ஆளப்படுகிறது, முதல்வர் வந்து கிடையாது, அதிகாரிகளால் தமிழகம் ஆளப்படுகிறதுன்னு தான் அவர் சொல்லணும். கண்டிப்பா சார். இவ்வளோ விஷயங்கள் நீங்க தொகுத்து சொல்றீங்க, இதெல்லாம் தலைமைக்கு தெரியாம, இதெல்லாம் சரி செய்ய முடியாமல், இப்போ பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியை தயாரிக்கிறதுக்கு ஒரு செயலியை இன்று முதல்வர் அவர்கள் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஈஸியா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த செயலி மூலம் கண்டறிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஈஸியான முறையில மக்களுக்கு எளிமையா கொண்டு சேர்க்கிற விதத்துல அந்த செயலி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, மக்களை போய் சந்திக்க முடியாதுங்க. போன தடவை இந்த குழு அமைச்சர், ஆனா அதே தேர்தல் வாக்குறுதிகளை வச்சுதான் 2026ல 21ல வெற்றி பெற்றார்கள். அதை தான் சொல்றேன். 2021ல் டிஆர் பாலு, கனிமொழி, அப்புறம் இந்த அரசுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், இப்போ ஜெயரஞ்சன், நம்ம இவர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு கல்வியலாளர், ஜி சுந்தரராஜன் சூழலியலாளர், இந்த மாதிரி எல்லாரையுமே இவர்கள் வந்து ஒரு குழுவாக அமைச்சு பலரையும் அந்த குரூப்பில் சேர்த்துட்டு மருத்துவர்கள், செவிலியர்கள், இவங்க போக்குவரத்து தொழிலாளர்கள், இன்னும் யாராக இருக்காங்களோ இது பொதுமக்கள் எல்லாரையும் சந்தித்து, அப்புறம் பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரிலாம் போய் என்னென்ன பண்ணணும் அப்படின்போ அவங்க ஏதோ ஸ்டாலின் வராரு விடில் தர போகிறாருன்னா அவங்களும் சொல்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதியில் அடங்கிய தேர்தல் அறிக்கையை தயாரித்தாங்க. மொதல் தடவைன்றதுனால அது பெரிய வரவேற்பு, பயங்கரமாக பண்ணுறாங்கப்பா, அது பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க. பிடிஆர் இந்த தடவை அதில் ஒரு 15% தான் நிறைவேற்றிருக்கீங்க, மீதி நிறைவேற்றலைன்னா இப்போ தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுலேருந்து இவர் எஸ்கேப் ஆகிட்டார். யார்? டிஆர் பாலு. கனிமொழி தலைமையில் தூக்கி போட்டாங்க. இப்போ கனிமொழி என்ன பண்ண முடியும்? வருஷம் பூரா அவங்க மைக்கை பார்த்து ஓடினது தான் அதிகம் இருந்தது. இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு டமால் திரும்பி ஓடி போயிடுது. அப்போது இன்றைக்கி தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட தேர்தல் அறிக்கையை தயாரிக்க போகிறோம், நீங்கள் உங்கள் கருத்தை சொன்னால் முதல்ல ஏற்கனவே இருக்குதுல்ல அதை அப்படியே தூக்கி போட்டுங்க, இதில் என்ன புதுசாக நீங்கள் தயாரிக்க போகிறீங்கன்னா கேள்வி வரும். இதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து கேட்டிங்களா, பண்ணீங்களான்னு கேள்வி வரும். செவிலியர்கள்ட்ட போய் கேட்க முடியுமா?
இடைநிலை ஆசிரியர்கள்ட்ட கேட்க முடியுமா? போக்குவரத்து தொழிலாளர்கிட்ட கேட்க முடியுமா? போலீஸ்கிட்ட கேட்க முடியுமா? போலீஸுக்கே இவங்க என்ன கண்டிப்பா. சொன்னாங்க தெரியுமா? 20 வருஷம் பணி புரிஞ்சிங்கன்னா, ஒரு காவலர் 20 வருஷம் ஜாயின் பண்ணினா, அவருக்கு எஸ்ஐ ஆக பதவி உயர்வு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. காவலர் குடும்பம் முழுசும் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு போயிட்டு கேட்டாரா சொல்லுவாங்க, ஏற்கனவே கேட்டோம்ல, அதையே சேர்த்துக்குங்க போங்க அப்படின்னுவாங்க. அப்போ இதெல்லாம் நிறைவேறாத கோரிக்கை. மாணவர்களை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, லேப்டாப் தரேன்னு நீங்க 5 வருஷமா தரல. இப்போ என்ன பண்றீங்க? கல்லூரி இவங்களுக்கு கல்லூரி மாணவர்கள். மாணவர் தான் கொடுக்குறீங்க. கல்லூரி மாணவர்கள் என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க, கல்வி கடன் ரத்துன்னீங்க. கண்டுக்கவே இல்ல. சாதாரண தொழிலாளிகள், விவசாயிகள் மத்தவங்கள கேட்டா விவசாயி என்ன சொல்லுவாங்க? நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 நீங்க. அது எப்ப தர்றீங்க? ஆட்சி முடியும்போது தர்றீங்க. இன்னைக்கு குவிண்டாலுக்கு 3200லேருந்து ரூ. 3500 மேல குடுத்தால் தான் கட்டுப்படி ஆகுன்ற நிலைமை இருக்கு. இன்னைக்கு வந்து ரூ. 2500 அதுவும் மத்திய அரசு குடுத்ததுக்கு மேல ஒரு ரூ. 131 போட்டு குடுக்குறீங்க. கொள்முதல் நிலையங்கள் நீங்க அமைச்சீங்களா? போன தடவ அந்த மழையில டெல்டால. இன்னொன்னு பயிர் காப்பீட்டுக்கு சேர்க்கிற வேலை எதுவுமே வந்து இவர்கள் முறையாக செய்யவில்லை. நீ தான் குடுக்கல. பயிர் காப்பீட்டுல சேர்த்து விட்டாலாவது நாங்க அங்கேயாவது காப்பீடு வாங்கிக்குவோம் இழப்பு டைம்ல. அதுவும் பண்ணல. விவசாய கடன் இழப்பீடு தள்ளுபடி. தொகை தரேன்னு சொன்னேன். அதையும் முறையா குடுக்கல. இந்த மாதிரி எல்லாரையுமே கேட்டீங்கன்னா, அவங்கவங்க ஒவ்வொரு கதை வச்சிருப்பாங்க. சென்னையில இருக்கவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க. ஏங்க 4000 கோடியில சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாத்துவோம்ன்னு மாத்து. சொன்னீங்க. இன்னைக்கு வந்துட்டு புது புது கதைகள் சொல்றீங்க. சாலைகள்லாம் சீரமைச்சிருன்றீங்க. எல்லா இடத்துலயும் பேட்ச் ஒர்க் இப்ப பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வந்து வேற லெவல்ல திருப்புகழ் தலைமையில சென்னையை மழை நீர் வடிகால் அதெல்லாம் சொன்னீங்க. எதுவுமே பண்ணலையே. அப்போ இந்த மாரி விவகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு கனிமொழிய தூக்கிக்கிட்டு இதே மாரி இப்போ 2021 மாரி முடியுமா? அவங்க சொல்லியிருப்பாங்க, "போடா நீ வேற. நாமலாம் முடியாதுண்ணா. நீ வேற ஏதாவது பண்ணணும்னா" இந்த செயலி. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க போகாமயே இந்த செயலிய அறிமுகப்படுத்திட்டா, செயலில அவங்கவங்க கோரிக்கை வைன்னு. அதுவும் யாரும் வைக்க மாட்டாங்க. இவர்களே ஆள் செட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த கோரிக்கை, அந்த கோரிக்கை. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்கள். நீங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் தான் நிறைவேத்திட்டீங்களே, அப்புறம் நாங்க என்ன புதுசா கோரிக்கை வைக்க முடியும்? அப்படின்ற லெவலுக்கு உள்ள செயலில கருத்துக்கள் வரும். அதனால இவர்களால நேரடியாக இந்த இத கொண்டு போயிட்டு போன தடவ பண்ண மாரி பண்ண முடியாதுன்ற பயத்துல இந்த செயலிய உருவாக்குறாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய கடன் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 70 ஆண்டுகள், அதாவது திமுக 1952ல ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இப்ப வர வாங்கிய கடனும், அதாவது இவங்க, அதாவது திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு வாங்கிய கடனும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையா ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3,86,797 கோடி, அதாவது 4 வருடங்கள்ல வாங்கிய அவர்களுடைய கடன். அதுல மூலதனமா 1,66,754 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கிற 2.2 லட்சம் கோடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னதான் ஆச்சு? யார்கிட்ட தான் அந்த இது இருக்குது சார்? ஆ அவர் சொன்ன அந்த கணக்க தாண்டி இந்த ஆண்டு கடன் மதிப்பாக ஆ 1,60,000 கோடி வாங்க போறோம்னு போன பட்ஜெட்லயே சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தா 9,30,000 கோடி கிட்ட 9,30,000 கோடி வரைக்கும் கடன், மொத்த கடன் இருக்கும் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5,10,000 கோடி 10,000. கடன்ல இருந்த தமிழ்நாட்டை இவர்கள் வந்த பிறகு 9,30,000 கோடியாக மாற்றியது தான் இவர்களுடைய சாதனை. அப்போ இந்த எல்லா அரசுகளும் அவர்கள் ஆட்சி காலத்துல சேர்ந்து மொத்தமா வாங்கின கடன் 5,10,000 கோடினா, இவர்கள் இந்த 4 1/2 ஆண்டு முடிய போகுது 5 ஆண்டு. இதுல வாங்கின தொகை அதற்கு இணையா இருக்கு அப்படின்றது இது. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இதெல்லாம் கம்பேர் பண்ணா கூட ஒரு 2,00,000 கோடி வாங்குனாங்க அப்படின்னா கூட ஏத்துக்கலாம். ஒரு 7,00,000 கோடி கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஏன்னா 4,50,000 கோடின்றது மிகப்பெரிய தொகை. இன்னொன்னு இவர்களுடைய பட்ஜெட்டு அதில வந்து இவர்கள் செலவிட்ட இந்த இது பற்றாக்குறை பட்ஜெட்டு, இவர்கள் வாங்குகிற கடனை மூலதன செலவாக, முதலீடாக மாற்றாமல், மீன் அதை எங்க கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னு கடன தெரியலன்றத வாங்கி வட்டி மட்டும் தான் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 700ல இருந்து 900 கோடி வட்டி கட்டுறதா சொல்றாங்களே சார். ரூ. 52,000 கோடி வட்டி கட்டுறாங்க. அப்போ அந்த கடன்ல அந்த இதிலேயே சொல்லியிருக்காரு. போன பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு படிக்கும்போது, 1,60,000 சில்லற கோடி வாங்க போறோம். அதில கிட்டத்தட்ட 52,000 கோடி ரூபா, 60,000 கோடி ரூபாட்ட கடன் திருப்பி குடுக்கப்படும். கடன் கிடையாது. அது வட்டியும் தான் சேர்த்து தான் வரும். குடுக்க போறோம். அப்ப கடன் வாங்கி கடன் அடைக்கிற கதை. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஆனால் இவர்கள் வெளியில பேசிக்கிறது ஜிஎஸ்டிபிலலாம் நாங்க டாப்பு. நாங்க அப்படி இப்படின்னு வேற சில விஷயங்கள கணக்கு காமிப்பாங்க. இதில ஒண்ணு தான் அந்த ஜெயரஞ்சன் பேட்டி. அந்த பத்திரிகையாளர் கேட்கும்பொழுது, அந்த அம்மா ஒண்ணு போறது. நீங்க போறீங்கன்னா கொஞ்சம் தயாரிப்போட போணும்.
அவர் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாரு. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை யாராவது சட்டை பிடிச்சி கேட்டாங்களா? அப்படி இப்படி கவர்மெண்ட் பிரச்சனை. என்ன கவர்மெண்ட் பிரச்சனை? 52,000 கோடி ரூபா உண்ணாம தின்னாம வட்டியாக போகுதுன்னா, அந்த காசை எங்கே இருந்து எடுப்பாங்க? நம்ம நம்ம தலையில் கட்ட தானே கரண்ட் பில்லு உயர்வாகும், பால் விலை உயர்வாகும், மற்ற இதில் சொத்து வரி, வீட்டு வரி, அந்த வரி, இந்த வரின்னு நம்ம போக்குவரத்து தலையில் செலவு. தானே எடுப்பீங்க. உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ விலைவாசி உயர தானே செய்யும். அவர் என்னமோ பெரிய அவர் சொன்னது தான் வேத வாக்குன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. போன கவர்மெண்ட்டில் இதே ஜெயரஞ்சன் என்ன பேசினார், என்ன மாதிரி ஹீரோவாக இருந்தார். இந்த கவர்மெண்ட்டில் இவருக்கு ஒரு பதவி கொடுத்து ஜீரோவாக்கி உட்கார வச்சுருக்காங்களா? கண்டிப்பா. ஏன்னா அந்த நிதி அமைச்சகத்திலிருந்து பிடிஆர் தியாகராஜன் அவர்களே வந்து வெளியில தூக்கி போட்டதுதான் திமுக. ஏன்னா அவரு கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு அமைச்சரை அந்த இடத்துக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க. அவரே அந்த 2,00,000 கோடியை வந்து அவரே வந்து இது பண்ணிட்டாரா? என்னதான் சார் ஆச்சு? அந்த 2 அந்த கோடிக்கு என்ன பதில் அதாவது அவர்கள் சொல்றாங்க? நிதி அமைச்சராக நிதித்துறை மேலாண்மை தெரிந்தவர்களை நியமிப்பது ஒரு சிறப்பான இது. அந்த வகையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நியமித்தாங்க. அருமையான முடிவு. அதை அவர் சிறப்பாக செஞ்சும் காமிச்சார். முதல் 2 வருஷம் பற்றாக்குறை பட்ஜெட் இல்லாமல் உபரி பட்ஜெட்டை காமிச்சார். 2,000 கோடி 3,000 கோடி மிச்சப்படுத்தி காமிச்சார். இவர்கள் வந்த பிறகு பற்றாக்குறை பட்ஜெட்டு இவ்வளோ பற்றாக்குறை, அதாவது அந்த 3,00,000 கோடி 5,00,000 கோடி ரூபா இந்த ஆண்டு பட்ஜெட்னா ஒரு 5,000 கோடி ரூபா பற்றாக்குறை வரும் அப்படின்னா 20,000 கோடி ரூபா வரும் அந்த வருஷம் முடிவில். அப்போ செலவை தாண்டி கடன் வாங்குற மாதிரி இந்த இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் இவருக்கு அப்புறம் பிடிஆருக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சது. இது வர வருஷத்தில் 43,000 கோடி ரூபாக பற்றாக்குறையே வரும்ன்ற மாதிரி இந்த ஆண்டு முடிவில் வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆண்டு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை எவ்வளோன்றதெல்லாம் தெரியும். இதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசம் உபரி பட்ஜெட்டு எவ்வளோ பெரிய மாநிலம், அவன் பற்றாக்குறையிலேருந்து வெளியில் வந்து 27,000 கோடி 30,000 உபரி பட்ஜெட். குஜராத்தும் அதே மாதிரி, இன்னும் பல மாநிலங்கள் டாப்பில் இருக்கிறான். சின்ன மாநிலங்கள்லாம் நம்மளோட டாப்பில் இருக்கான். ஆனால் இவர்கள் பழைய நம்மளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பா. அந்த இதை தூக்கி தூக்கி திருப்பி திருப்பி காமிக்கிறாங்க. இதுதான் பாரு, நாங்கள் தான் தமிழ்நாடு டாப் இந்தியாவிலே அதிக அளவுல தமிழ்நாடு தான் கடன் வாங்கியிருக்கு அப்படின்றத சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா டாப் தமிழ்நாடு நம்பர் இவ்வளவு இடத்துல ஒன்ல முன்னணியில இருக்கிறாங்க. இருக்கும். நம்பர் ஒன்ல இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வாங்கலை, எல்லா ஸ்டேட்டும் வாங்குறாங்க, இந்தியாவே வாங்குதுன்னு. எல்லாரும் கடன் வாங்கி அதை செலவு செஞ்சு அதை முதலீடாக்கி அதன் மூலிமா அதை லாபமாக்கி வருமானங்கள் கடனை ஆமா. திருப்பி அடித்து அதை ஒரு சொத்தாக மாத்திர வேலை பண்ணுறாங்க. நீங்கள் அன்புமணி ராமதாஸ் சொல்கிற மாதிரி கடன் வாங்கி முதலீடாக 1,60,60,000 கோடி பண்ணிவிட்டு மீதி 2,20,000 கோடி என்ன பண்ணீங்கன்ற கேள்வி தான் கேட்குறாரு. அது என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை, அப்புறம் அரசு ஊழியர் சம்பளம், வட்டி கட்டுறது, இந்த மாதிரி செலவினங்களுக்கு இந்த பணத்தை செலவழிச்சதுடைய விளைவு தான் அது முதலீடாக மாறவில்லை. உபரி பட்ஜெட்டுனா உபரியாக இருக்கிற தொகை, கடன் வாங்கி ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து வேற ஒரு இதுக்கு முதலீடு பண்ணால் அதில் வர்ற வருமானத்தில் கடனை கட்டிட்டு அது நாலாவட்டத்தில் இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க. இப்போ நீங்கள் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் கொடுக்குறீங்க. உங்கள் அம்மா ஒரு 20,000 ரூபா மிச்சப்படுத்தி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு 5 மாதத்தில் 1,00,000 ரூபா ஆகுது. அந்த 1,00,000 ரூபாவோட நீங்கள் இது ஒரு வண்டி வாங்குறது கட்டுறீங்க. ஒரு 1,50,000 ரூபா வண்டி வாங்குறீங்க. 50,000 ரூபாவை அடுத்த இதில் கட்டினீங்கன்னா கடனை அடைச்சிட்டீங்க. அந்த வண்டியும் உங்களுக்கு சொந்தமாகுது. அதே மாதிரி அடுத்த மாதம் வேறு ஒரு இதில் முதலீடு பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு வருமானம் சொத்தாக மாறும். கடன் வாங்கி கூடுதலாக ஒரு கடை வைக்கிறீங்க, சின்ன ஒரு பெட்டி கடை வைக்கிறீங்க, 1,00,000 ரூபாவும் வெளியில் ஒரு 2,00,000 வாங்கி வைக்கிறீங்க. பெட்டி கடையில் டெய்லி ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா வருது. மாதம் 10,000 ரூபா கட்டி அடைக்கிறீங்க. கொஞ்ச நாளில் கடன் முடிஞ்சிச்சு. அந்த கடை உங்களுக்கு சொத்தாக மாறும். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்னென்னா 1,00,000 ரூபா சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, வீட்டில் 1,20,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. 20,000 ரூபாய்க்கு வெளியில் கடன் வாங்குறீங்க. அடுத்த மாதம் மறுபடியும் ஒரு 20,000 கடன் வாங்குறீங்க. இந்த 20,000 ரூபாய்க்கு வட்டி கட்டுறீங்க. அப்போ வட்டி கட்டும் போது 2,000 ரூபா வட்டி வச்சுக்கிங்க. 18,000 ரூபா கொடுப்பா, 2,000 ரூபா எடுத்துக்கிட்டுன்னு. அடுத்த வருஷம் 40,000 போக ஒரு 20,000 வாங்குறீங்க. அப்போது 40,000க்கு வட்டி 4,000 எடுத்துக்கிட்டு 16,000 கொடு. இது இப்படியே போச்சுன்னா குடும்பம் என்ன ஆகும்? கண்டிப்பா. அப்படியே சீரழிஞ்சு போயிடும். ஒரு கட்டத்தில் உங்கள் இந்த கடனே 2,00,000 ரூபா இருக்கும், நீங்கள் சம்பாதிக்கிறது 1,00,000 ரூபா இருக்கும். அப்போ வட்டி நெருக்குவாங்க. இந்த மாதிரி தான் குடும்பம். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? உபரி, பற்றாக்குறை, இந்த ரெண்டும் இதுதான் நடக்குது. இதை நிதி மேலாண்மை சரியாக பண்ண தெரியாமல் அதற்குரிய நிதி அமைச்சரை பக்காவாக போட்டு, இப்போ பிடிஆர் விட்டுருந்தா கொஞ்சம் பண்ணியிருப்பார். இப்போ அவரையும் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் வெளியே அனுப்பிச்சோன்னா அதோடைய பலனை இப்போ அனுபவிக்கிறாங்க.
கண்டிப்பா. ஏன்னா அதிமுக அதிக அளவுல கடன் வாங்குறாங்கன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள முன்வைத்து இப்ப திமுக வந்தது. திமுக அதை விட டபுளா, ட்ரிபிளா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள பாதிக்கும். அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி சரிக்கட்ட போறார்கள்? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு சார். எந்த மாதிரியான வழிமுறைகள பின்பற்ற முடியும்? அதாவது அதிமுகவா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழரா இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும், எப்படி சமாளிக்க போறாங்க இந்த கடன் பிரச்சனைய? தாவைக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அவங்க தான் வந்து மும்முரமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் தேர்தல் வாக்குறுதிகள் அவங்க என்ன தயார் பண்றோம். சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க. நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு கூட இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. யார் விஜய். மற்றவர்கள் இவர் முதல்வரா வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இப்போ எடப்பாடி பேசுறாருன்னா, இவ்வளோ ஆக்கிட்டீங்களே, இவ்வளோ கடனாளி ஆக்கிட்டீங்களே, இவர்களை இப்படி நடுத்தெருவுல விட்டுட்டீங்களே, இவர்களை கண்டுக்கலையே, இந்த வேலை பண்ணலையே, அதை பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்றதை சொல்றாரு. இவர்கள் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இதான் பிரச்சனைன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் நிதிக்கு போயிட்டீங்க. சாதாரண பிரச்சனையே இவங்க சொன்னதில்லை. அடா நீங்கள் இடைநிலை ஆசிரியர்களும் செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் அரசு ஊழியர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. பழைய ஓய்வூதியம் குறித்த தாவேகாவுடைய திட்டம் என்ன? அரசு ஊழியர்கள் பிரச்சனையை தாவேகா எப்படி அணுகுகிறது? இடைநிலை ஆசிரியர்கள் விவகாரத்தில் எப்படி அணுகுது? நேற்று தான் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ஆதவ அர்ஜுனா. யாருக்கு? செவிலியர்களுக்கு போட்டிருக்காரு மறுபடியும். இதுதானே தவிர இதை தாண்டி இவர் கூப்பிட்டு வச்சு பேசின அந்த தூய்மை பணியாளர்களை கூட அவர் கண்டுக்கல. இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்காங்களே, புத்தாண்டு பிறக்குது இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கிடையாது. அவருக்கு என்ன பண்ணுறாங்க? போய் ஆடியோ வெளியிடுறதுல கொண்டாட்டத்தில் அங்கே குத்தாட்டம் போட்டுட்ருக்காரு. இவ்வளோதான் இவர்களுடைய மனநிலை. இவர்கள் என்னன்னா இந்த மக்களுடைய அறியாமை மேலே நம்பிக்கை. எப்படியாவது நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டா இதே அதிகாரிகளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு கூட யோசிக்கல. நீங்களா பண்ணிக்கங்க. எதிர்க்க ஒரு ஒரு கட்சி தலைவராக இருக்கும் போதே எந்த பிரச்சனைக்கும் யாரையும் இவர் அணுக முடியல, இவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு என்ன அர்த்தம்? வெளியில் செய்கிற வேலையை வீட்டில் உட்காந்து பண்ணுறது. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் கூட அவர் பண்ணலையே. அப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு அறிக்கை விடணும், அது பண்ண எதுவுமே இல்லை. இப்போ அன்புமணி ராமதாஸ் பண்ணுறதுல 10% கூட இவர் பண்ணல. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் தாவேக்கா நிலைமை. அதிமுகவுக்கு இது ஒரு பெரும் சுமையாக தான் வரும். ஆட்சி கீட்சி பிடிச்சாங்கன்னா இந்த 10 லட்சம் கோடி ரூபா கடன், அதற்கான வட்டி பெரிய சுமையாக மாறும். அப்போ அதுக்கு ஏற்றாறு போல ஆட்சி அமைப்பு முறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்து பண்ணணும். பண்ணலன்னா அவர்களுக்கும் சிக்கல். அவர்கள் ஆட்சியிலும் ஒரு 2 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குவாங்க. அப்போ அது சேர்த்து ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால் புதுசாக வர கவர்மெண்ட்டுக்கு பெரிய இழப்பாக தான் மாறுன்றது தான். கண்டிப்பா மறுபடியும் இவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த அதாவது இந்த ஏதாவது கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, உண்மைதானா சார்? அது போன வருஷம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இவர்கள் ஆட்சி அமைக்கிற கட்டமைப்பு, அந்த சிஸ்டமாக எல்லாமே கரெக்டாக இருந்தது. கூட்டணி கட்சிகளும் நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேன்ற மாதிரி. இந்த ஒரு நான் அடிக்கடி அதான் சொல்லியிருந்தேன். இந்த கட்டமைப்பு இவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற பழைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் அப்படியே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அப்படியே ஆதரவாக வச்சுக்கிட்டு வெளியே காமிக்காமல் ஏடிஎம்கேயில் பிஜேபியில் இதில் சின்னதாக வந்தால் கூட பூதாகரமாக்குற வேலையை பண்ணுறாங்க. இது நாள் செல்ல செல்ல பெருசாக வெடிக்கும். கூட்டணி கட்சிகளுடைய பெரிய பிரச்சனையே கட்சிக்குள்ளே வரும். உள்கட்சி பிரச்சனை பெருசாக வரும். ஆட்சியுடைய பிரச்சனைகள் பெருசாக வெடிக்கும். இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. காங்கிரஸ் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய அளவில் டிமாண்ட் வைக்கிறாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் கட்சிக்குள்ளே யார் வேட்பாளர் போடுறது, கட்சியை யார் கைக்குள்ளே வச்சுக்கிறதுன்றதுல ஒரு போட்டி ஒரு பக்கம். அது இன்னும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. இன்னும் நெருக்கத்தில் தான் வெளியே வரும். வெளியில் பார்த்தீங்கன்னா ஆட்சியுடைய பலகீனங்கள் ஒவ்வொன்றா வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இந்த போராட்டங்கள் வடிவங்கள் எல்லாமே. அதை சரி செய்ய முடியாத நிலைமையில போகுது. நிதி நிலைமை ரொம்ப மோசமாக போனதுனால தான் போன ஆட்சியில் இவர்கள் யோசிச்சது பொங்கலுக்கு 10,000 ரூபா கொடுக்கலாம், தேர்தலில் அது எதிரொலிக்கணும். ஆனால் அவர்கள் நினைத்ததை பாதி 5,000 ரூபா கொடுக்கறது கூட இன்றைக்கி நிதி நிலைமை கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இப்போ வரைக்கும் அறிவிக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 3,000 ரூபா கொடுக்கலாமா என்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்போ போன அதிமுக ஆட்சியில் இதே துணை முதல்வர் 5,000 ரூபா கொடுங்கன்னு கோரிக்கை வச்சார். இன்றைக்கி 5 வருஷம் கழித்து பண மதிப்பை கம்பேர் பண்ணால் இவர் கோரிக்கை வச்ச காலத்தில் தங்கம் விலை ஒரு 40,000 ரூபா இருந்தது. இன்றைக்கி 1 லட்ச ரூபா. அன்றைக்கி 40,000 ரூபாய்க்கு 5,000 ரூபானா 8ல் ஒரு பகுதி. இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு 8ல் ஒரு பகுதி போட்டால் எவ்வளோ வரும்? 10,000 ரூபா வந்துடும். அப்போது 10,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும்னு தான் கோரிக்கை வைக்கணும் எல்லாரும். ஆனால் நீங்கள் கொடுக்க போகிறது 3,000ன்றீங்க. இன்னும் அறிவிக்கல. 3,000 5,000 தெரியல. நிதி அவ்வளோ நெருக்கடி. அதனால் ஆட்சியுடைய அந்த பிரச்சனை எல்லாம்
முட்டிக்கிட்டு வந்து நிற்கிது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் முதல்வரை, சார் இப்படி போங்க சார், அப்படி வாங்க சார், சார் இந்த கலர் கண்ணாடி போட்டுங்க சார், சார் இப்படி போகிறாங்க சார் அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர உண்மை என்னன்னு அவருக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேர்தலில் முடிவில் பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாவார். இவ்வளோ தூரமாக பாதி அதிகாரிகளுக்கா எனக்கு என்ன அவங்க சர்வீஸ் ஏதாவது கெட்டு போதா? அப்படியே எந்த அரசு வருதோ அதுக்கு அப்படியே மாறிக்குவாங்க. அதனால் இந்த கவர்மெண்ட் இவர்கள் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி பெரிய இக்கட்டை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் நடைமுறை. கண்டிப்பா அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து பல்வேறு விவரங்களை சேகரித்து பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவர்கள் திமுக மீண்டும் ஆட்சி கட்டுல நாங்க தான் அமரணும்ட்டு பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. குட்டி கர்ணம் அடிச்சு பார்க்காங்க. அது 2026 தான் தெரியும். இந்த சைடு தாவேகா பாத்தீங்கன்னா அதிமுகவை உடைக்கக்கூடிய வேலைகளை வந்து தாவேகா பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வருதே சார். அது உண்மைதானா? ஏன்னா அதிமுகல இருந்து வெளியில போன பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் ஜிடிசி பிரபாகர் முதற்கொண்டு தாவேகால இணைஞ்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சிறு சிறு எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இந்த மாதிரிலாம் இணையும் போது தாவேகா கூடுதல் பலமா தானே இருக்கும் சார். எந்த மாதிரியான கட்டமைப்பு அவர்கள் 2026 உடைங்கடான்னா ஓபிஎஸ் கட்சியை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆரை தூக்குடான்னா வில்லிவாக்கம் எம்ஜிஆரை தூக்குறாங்க. நான் நேற்று கூட போட்டிருந்தேன் ட்விட்டரில். ஜேசிடி பிரபாகரை வில்லிவாக்கம் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வின்னர் படத்தில் மணப்பெண்ணை தூக்கிட்டு வானோன்னா எண்ணெய்லாம் தடவிட்டு போயிட்டு அந்த ஒரு ஸ்டில் இருக்கும் பாருங்க, செல்ஃபோனை வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு, மாப்பிள்ள ஏய் தம்பி பொண்ணை தூக்கிட்டான்டா, பொண்ணை தூக்கிட்டான்னு திரும்பி பார்ப்பான். அவன் நடந்து போயிட்டு இருப்பான் ஹீரோயின். டேய் எந்த பொண்ணை தூக்குனான்னு கேட்பாங்க. நீ சொன்ன பொண்ணு தான்டா தூக்கிட்டு வந்தோன்னு யாரோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆரை தூக்கிட்டோண்டா அப்படின்னா, அண்ணா எம்ஜிஆரை தூக்கிட்டேண்ணா யாரை எங்கடா அது எம்ஜிஆர் படம் இங்கே தானே இருக்குது, எம்ஜிஆர் தூக்கணுன்றா வில்லிவாக்கம் எம்ஜிஆரை தூக்கியிருக்காங்க. இவ்வளோதான் இவருடைய இது. அதிமுகவில் செங்கோட்டையன் ஒரு அதாவது அக்ரெசிவ் லீடரும் கிடையாது. அவர் ஒரு ஸ்தாபனம்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்சியுடைய இதில் வந்து வேலை செய். இப்போ வேலுமணி, சிவி சண்முகம் இந்த மாதிரி மாவட்டத்தில் பெரிய ஆதிக்கம். அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் யாருக்கு எதிராலும் முழங்கினவர் கிடையாது. அவர் வாட்டில் அப்படி ஆரம்பித்தார்னா அவன் கம்யூனிஸ்ட்னு பேசிகிட்டு இருந்தா நான் வந்து 2 கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள். அவர் வந்து எப்படியோ இது பண்ணி அவருக்கு ஒரே வெறுப்பு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி. அதில் அவர் இங்கே வந்து ஜாயின் பண்ணார். இதில் இப்போ அவரை வச்சுக்கிட்டு மாபெரும் தலைவர்லாம் வராங்க, பேர் சொல்ல மாட்டேன்லாம் சொன்னார். ஈரோடு எலெக்ஷன் இதுக்கே இந்த பொதுக்கூட்டத்துக்கு யாரும் வரல. அதுக்கப்புறம் ஒருத்தரை தூக்குனாங்க. ஒருத்தர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜாயின் பண்ணார். அவரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு. ஏன்னா அவர் அதிமுகவில் இருக்கிறாரான்னு தேடி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏய் அவர் யாரோ முன்னாள் எம்எல்ஏன்றாரு, யாரோ கல்பாட்டி ராமகிருஷ்ணன் அவர் பேர். அவரை வந்து நம்ம கட்சியில் இருக்காரா கண்டுபிடிங்களான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி, ஆமாம் நான் இருந்தாருண்ணா 80ல் இருந்தாருன்னான்ட்டு அப்புறமா நிற்கிறாங்க. இந்த மாதிரி பழைய எக்ஸ்பைரி ஆன ஆட்களை பிடிச்சி தான் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆள் வேணும். என்ன பண்ணுறதுன்னா தோகரா அவரை ஒரே ஓபியை சுற்றினுக்கிறாப்புல, அவரை பிடிக்கணுன்னா அவர் புல்லாக முதல்ல சேர்றாப்புல ஜேசிடி பிரபாகர் மகன். அப்புறம் அவர்கிட்ட பேசி அப்புறம் எங்கள் அப்பான்னு. ஆனால் மேட்ரு அது இல்லை. இவங்களாம் ரொம்ப செங்கோட்டையனுக்கெல்லாம் முன்னாடியே ஏடிஎம்கே வரதுக்கு ட்ரை பண்ணி தாவேகா வரதுக்கு கேட்டுன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம ஓசோன் படம்லாம் உள்ளே விடலை. இப்போ செங்கோட்டையன் வந்தால் பிறகு அவர் சேர்க்குறன்றதுனால அண்ணா ஜேசிடி பிரபாகரன் வராருன்னொன்னே புஷி பார்க்குறாரு, நம்ம ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண கேஸு, சரி ரைட்டு போன பண்ணேன் நான். அந்த மாதிரி இன்னும் பலர். ஆனா அதிமுகவோட முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து குறி வச்சிருக்காங்க. அவர்களெல்லாம் வந்து தன் வசப்படுத்தணும் அப்படின்றதுல முக்கியமா இருக்காங்க, குறியா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்களே. எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாத்தையும் ஏற்கனவே எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அண்ணாவெல்லாம் சேர்த்துட்டாரு. இவங்க எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுகிறாங்க. கட்சியை வழங்குறான்னா அத்தை கட்சியில் எவங்கிறான்னு எட்டி பார்த்துட்டுருக்குறாங்க. அதனால் இதெல்லாம் வர்றதுனாலலாம் பெரும் மாற்றம்லாம் வந்துடாது. நீங்கள் கட்சியை கிளைதோறும் வளர்த்து நீங்கள் பிரச்சாரம் அதுன்னு போய் பொதுமக்கள்கிட்ட போய் அவங்க பிரச்சனையை பேசுனீங்கன்னா உங்களுக்கு முக்கிய புள்ளி முக்காத புள்ளி எந்த புள்ளியும் தேவையில்லை. நீங்கள் வாட்டில் கட்சி நடத்திட்டு போகலாம். அதை விட்டாச்சு. இந்த சாமி வரும் தெரியுமா, அலங்கரித்து ஓன்னு வெளியே கொண்டு வருவாங்க தேரில் ஏற்றிக்கின்னு. அப்படியே அந்த இது வரும், தேர் அப்படியே உலா வந்தோடனே பக்தர்லாம் கும்பிடுவாங்க. மறுபடியும் போய் கோயிலுக்கு போய் சேர்ந்துடும். அதோட ஒரு 10 வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு தேர் அலங்கரித்து கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இது இவரை கூப்பிட்டு வர்றது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தினசரி வேலைகள், இவருக்கு திருவிழா கால வேலை மாதிரி இருக்குது. இப்படி ஒரு தலைவர் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் எம்ஜிஆர் பொதுவானவர்,
எம்ஜிஆர் தான் எல்லாருக்கும், எந்த தலைவர் எம்ஜிஆர் தான் கொண்டு போறாரு. கீழே இருக்கிற ஜனங்களுக்கு நீ கட்சி ஆரம்பிச்சது தெரியாது. நீ எந்த தலைவர் தான் எம்ஜிஆர்னு போனனா, சூப்பர் ரெட்டையிலேயே போட்டுருன்னு ரெட்டையிலைக்கு போடுவாங்க. விஜய் வந்து அதிமுகவில் சேர்ந்துட்டாரு, ஏன்னா எம்ஜிஆரை கூப்பிட்டு வராரு, திமுகவை தீய சக்தின்னு சொல்றாரு. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு விஜய் மீண்டும் இந்த கட்சியை கூட்டு வந்திருக்காருன்னு ரெட்டையிலைக்கு போட போறாங்க. இதுதான் நடக்க போகுது. கண்டிப்பா இப்ப சீமான் அவர்கள் அமைதியான முறையில அரசியல் பண்றாரு அப்படின்றத இப்ப புரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. சீமான் அவர்கள் எப்படி பேசுவாங்க, வெறிகொண்டு பேசுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு உண்மை. ஆனா இப்ப அமைதியான முறையில அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனை? அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் ஆட்சியில் அமரணும்ன்ற ஆசை போயிடுச்சா? அது போன வாரம் சொல்லலாம். அந்த ஒரு வாரத்துல கொஞ்சம் மறுபடியும் அவருடைய பழைய ஸ்டைல் எடுத்திருக்காரு. அந்த திருமாவளவன்லாம் போய் அவரை சீண்டி ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னா இவர் தான் பிரசவம் பார்த்தாரு. நான் எம்எல்ஏ வந்தேன்னா நீங்கள் எம்எல்ஏ வந்தீங்களான்னு கேட்டாப்புல. இதெல்லாம் சீமான் மாதிரி ஆட்கள் தான் கரெக்டாக நறுக்குன்னு கேட்பாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் சொல்கிறீங்களே, யார் 2001 எம்எல்ஏ வந்தா? நான் இருந்தேன்னா நீங்கள் இருந்தீங்களா? உங்கள் கட்சி இருந்ததா எங்கள் கட்சி இருந்ததான்னு கேட்குறாரு. அதே மாதிரி பெரியார் இதை வந்து இப்போ பாரதியார் விழாவில் கலந்துக்கிட்டாரு. இந்த கடப்பாரை வச்சே நான் பெரியார் பிம்பத்தை உடைப்பேன்றலாம் பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னா திமுகவுடைய ஆட்சியுடைய அவலங்களை இப்போ அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால்தான் ஜனங்கிட்ட ரீச் ஆக முடியும். அதோட சேர்த்து நீங்கள் மற்ற இதை நீங்கள் விமர்சனம் பண்ணினா வேற. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லாமே சீமான் அவர்கள் கையில் எடுத்துக்கூட பண்ணுவாரு. இப்ப பண்ணலையே, ஏன் என்ன ஆச்சு? அதுதான் எல்லாரும் வைக்கிற விமர்சனம். நீங்கள் திமுகவை அடித்தாதான் இந்த தேர்தலில் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை அடிக்கிறதுல வந்து முன்ன இருந்தது இல்லை, அடிக்கலைன்னு சொல்ல முடியாது. முன்ன இருந்த உங்களுடைய தனித்தன்மை இல்லை. அதில் கவனம் செலுத்துறத விட விஜய், தாவேகா மற்றவர்கள் கவனம் செலுத்தான். இது கூட நம்ம திருமாவளவன் சீன்னனால பதில் சொல்கிறீங்க, இல்லாட்டி அது கூட இருக்காது அப்படின்றது தான் எல்லாருடைய விமர்சனமும். இன்னும் நான் 3 மாதம் இருக்குது, வேகம் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கணும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பற்றியும் கட்சிகள் பற்றியும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.